வெல்கம் டு பகிர்தலம். ஜிடிஎஸ்க்கான ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ நேராக கூகுளில் போய்ட்டு ஜிடிஎஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். என்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக ஃபஸ்ட் லிங்கே வந்து இந்தியன் போஸ்ட் ஜிடிஎஸ் ஆன்லைன் தான் வரும். அதில் நீங்கள் அந்த மெயினுக்கு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே வந்துடும். இதில் மேலே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்க இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அந்த டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. என்ன ரிலீஸ் பண்ணியிருக்கோங்கிறது ஜிடிஎஸ் ஆன்லைன் என்கேஜ்மெண்ட் ஷெடியூல் ஜூலை 2024 லிஸ்ட் 1. ஆக்சுவலி வந்து இது லிஸ்ட் 1 தான் அவங்க அனுப்பியிருக்காது. இங்கே லிஸ்ட் 2, லிஸ்ட் 3, லிஸ்ட் 4 வரை வரும். அது எதனால் வரும், எதனால் இந்த லிஸ்ட் 2 எல்லாம் போகுதுங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ அதில் பப்ளிஷிங் சர்க்கிள்ஸ் ஃபார் எல்லா ஸ்டேட்டுக்குமே கொடுக்க கிடையாது. இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட்டுக்குமே கொடுக்கல. ஸ்பெசிஃபிக்காக ஆந்திர பிரதேஷ், அஸ்ஸாம், டெல்லி, குஜராத், கர்நாடகா, கேரளா, மகாராஷ்டிரா, ஒடிசா, பஞ்சாப், தமிழ்நாடு, தெலுங்கானா, வெஸ்ட் பெங்கால் இந்த ஸ்டேட்டில் இருக்க இந்த ஸ்டேட்டில் அப்ளை பண்ண அவங்களுக்கு மட்டும்தான் லிஸ்ட் 1 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஜிடிஎஸ் ஆன்லைன் முன்னாடி வந்து இந்த ஆப்ஷன் ஓப்பன் ஆயிருக்காது, இப்போ ஓப்பன் ஆயிருக்கும். ஜிடிஎஸ் ஆன்லைன் என்கேஜ்மெண்ட் ஷெடியூல் ஜூலை 2024 ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ். இதில் அப்படியே நீங்கள் மேலே போனீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு இருக்கும். ஆந்திர பிரதேஷ், அஸ்ஸாம், இந்த லிஸ்ட் ஆஃப் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இதை கிளிக் பண்ணிங்கன்னா பிடிஎஃப் ஒன்று டவுன்லோட ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம வந்து தமிழ்நாடோட பார்ப்போம். இதில் வந்து லிஸ்ட் ஆஃப் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுதான் வந்து அந்த எக்ஸாக்ட் பிடிஎஃப். இதில் கிட்டத்தட்ட ஒரு 101 பேஜ் இருக்குது. முக்கியமான விஷயம், இது வந்து லிஸ்ட் 1 தான். லிஸ்ட் 2, 3, 4 வரை வரும். நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா these shortlisted candidates should get their documents verified through the divisional head. divisional head யாரோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது அரக்கோணம் டிவிஷன்னா அரக்கோணம் டிவிஷனோட ஹெட்டு ஸ்பெசிஃபிக்காக இருப்பாங்க. ஸோ அங்கே போய் நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சிருக்கணும். ஸோ அந்த ஷார்ட் லிஸ்டட் அதுவுமே எப்போ பார்த்தீங்கன்னா அது என்னன்னு சொன்னால் பிஃபோர், அதாவது செப்டம்பர் 3 நீங்கள் முடிச்சிருக்கணும். ரெண்டாவது ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் should report for verification along with originals and 2 sets of self-attested photocopy of all the relevant documents. நீங்கள் வந்து ஒரிஜினலையும் எடுத்துகிட்டு போனால் அது கூட வந்து 2 sets of self-attested. ஆல்ரெடி செல்ஃப்-அட்டஸ்டட்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், தெரியாதவங்க செல்ஃப்-அட்டஸ்டட் முன்னாடி வீடியோவில் பாருங்கள். செல்ஃப்-அட்டஸ்டட்னா என்ன அப்படின்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் செராக்ஸ் எடுத்து அதில் வந்து நீங்களே கையெழுத்து போடணும். செல்ஃப்-அட்டஸ்டட் பை தமிழரசன், செல்ஃப்-அட்டஸ்டட் பை தமிழரசி, அந்த மாதிரி நீங்கள் போட்டு எக்ஸாக்ட் டேட் என்னைக்கு நீங்கள் செல்ஃப்-அட்டஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த டேட்டை போட்டு அதான் செல்ஃப் அட்டஸ்டேஷன். அதை பண்ணி 2 டாக்குமெண்ட் வேணும். ஸோ 2 உங்களோட ஒரிஜினல் எல்லாத்தையும் 2 காப்பி செராக்ஸ் எடுத்து அந்த ஒவ்வொரு டாக்குமெண்ட்லேயும் செல்ஃப் அட்டஸ்டேஷன் பண்ணணும் நீங்கள். அவ்வளோதான். 3ஆம் தேதிக்குள்ளே, செப்டம்பர் 3ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் இந்த வெரிஃபிகேஷன் எல்லாத்தையும் முடிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ லிஸ்ட் 1, லிஸ்ட் 2, லிஸ்ட் 3 எதனால் வரும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில் அப்ளை பண்ணியிருக்கவங்க, இந்த ஜூலை 24க்கு அப்ளை பண்ணவங்க லட்சக்கணக்கான பேர் இருக்கலாம் ஒவ்வொரு டிவிஷனை பொறுத்து. ஸோ அதில் எல்லாருமே வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. இது செப்டம்பர் 3ஆம் தேதின்னு சொல்ல முடியாது. அப்புறம் இன்னொரு சில விஷயங்கள் என்னென்னா, சில பேர் இப்போ தான் 10th முடிச்சு ரிசல்ட் கூட வந்திருக்கும், ரீசெண்டாக கூட ரிசல்ட் வந்திருக்கும். அவங்களும் அப்ளை பண்ணியிருக்கலாம், சும்மா அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக அப்ளை பண்ணியிருக்கலாம். ஸோ அவங்க மேபி 11th 12th படிக்க போகிறேன், இல்லை வேறு ஏதாவது டிகிரி நான் படிக்க போகிறேங்கிறக்காக அதனால் இந்த ரிசல்ட்டை கண்டுக்காமல் கூட இருக்கலாம், ஃப்ரீயாக விட்டுட்டு போயிடலாம். ஸோ அதனால் வராதவங்க எல்லாத்தையும் மறுபடியும் ஃபில்டர் பண்ணி லிஸ்ட் 2, லிஸ்ட் 3 இந்த மாதிரி மறுபடியும் எல்லா வீக்கெண்டும் ஃபில் ஆகிற வரை கண்டிப்பாக இந்த லிஸ்ட்டு வந்து வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ரெகுலராக வந்து இந்த ஜிடிஎஸ் வெப்சைட்டை வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருங்க. அப்போனா தான் வந்து உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செப்டம்பர் 3ஆம் தேதி வந்து உங்களுக்கு இந்த வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் இல்லை ஒரு 15 நாள் நீங்கள் செப்டம்பர் 18 அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் லிஸ்ட் 2 வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அதிகபட்சம். ஸோ அப்போ வந்து இதில் யாராவது வெரிஃபிகேஷன் பண்ணாமல் போயிருக்காங்க அப்படிங்கிறப்போ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே வந்து அரக்கோணம் டிவிஷனில் ஓபிசி தான் அவங்களுக்கு தேவைப்படுது. 100 மார்க் போட்டிருக்காங்க. 100% ஆஃப் மார்க்னா 500க்கு 500 எடுத்துக்கணும் இந்த ஸ்டூடெண்ட்டை. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் வெரிஃபிகேஷன் அப்போது மேபி 500க்கு 500 எடுத்த ஸ்டூடெண்ட் வரல அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்த மார்க் 99 யார் இருக்காங்களோ அவங்களுக்காக அந்த சீட் வந்து அலாட் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி தான் உங்களுக்கு அடுத்த லிஸ்ட்டு ஜென்ரேட் ஆகும். ஸோ ரெகுலராக வந்து நீங்கள் இந்த ஜிடிஎஸ் வெப்சைட்டை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரெகுலராக நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். அது போக இப்போ வந்து உங்களோட ரெஜிஸ்டர் நம்பரை வச்சு எப்படி நீங்கள் உங்களோட நேம் வந்திருக்கா இல்லையா அப்படின்னு, ஏன்னா ரெஜிஸ்டர் நம்பர் தான் இங்கே முக்கியம். நம்ம நேமும் இதுவும் கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ ரெஜிஸ்டர் நம்பரை வச்சு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர்னால் ஈஸியாக கண்ட்ரோல் F கொடுத்து நீங்கள் ஈஸியாக இது பண்ணிடலாம். இப்போது இந்த ஒரு ரெஜிஸ்டர் நம்பர் எடுத்துக்கலாம், நான் காப்பி பண்ணிட்டேன், Ctrl+C. ஸோ இது கிட்டத்தட்ட 183வது பேஜ் இருக்குது. ஸோ நம்ம வந்து மேலே போயிட்டோம். இப்போது அந்த ரெஜிஸ்டர் நம்பர் தான் என்னோடது நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 81 பேஜ் தேடி பார்த்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ டேரெக்டாக Ctrl+F அமுத்திட்டு பேஸ்ட் பண்ணிட்டு கொடுத்தீங்கன்னா இங்கே சர்ச் ரிசல்ட் வந்து 1க்கு 1 அப்படின்னு வந்துச்சு. ஸோ அப்போ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அது அந்த பேஜுக்கே உங்களை எடுத்துகிட்டு வந்துடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா
திருப்பத்தூர் டிவிஷன் தொட்டாலம். ஓகே, செலக்ட் அன்ரிசர்வ்டில் செலக்ட் ஆகிருக்கேன் 98.4% என்னோடது அப்படிங்கிறப்போ நீங்கள் இந்த திருப்பத்தூர் டிவிஷனில் இருக்க ஹெட்டுக்கு போயிட்டு நீங்கள் போய் வெரிஃபிகேஷன் முடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அதே மாதிரி தான் எல்லா சீட்லையும் 105 பேஜில் ஏதாவது ஒன்று காப்பி பண்ணிக்கலாம். அன்ரிசர்வ்டு ஓகே, இது கேன்சல் கொடுத்துட்டு மறுபடியும் கண்ட்ரோல் எஃப் கொடுத்துட்டு அந்த இதை பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக 195 பேஜுக்கு உங்களை கூட்டிகிட்டு வந்துடும். ஸோ எக்ஸாக்ட் இதுதான் உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணதுக்கான அப்ளிகேஷன் நம்பர் உங்களுக்கு SMS மூலமாகவும் வந்திருக்கும், இமெயில் மூலமாகவும் வந்திருக்கும். அதில் இந்த ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கும், அதை நீங்கள் காப்பி பண்ணி இப்படி கண்டுபிடிச்சிக்கலாம். இதை நீங்கள் டவுன்லோடும் பண்ணி வச்சுக்கலாம் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு. இன்கேஸ் உங்கள் நேம் வந்திருக்கா இல்லைன்னு பார்க்குறதுக்கு இதுதான் ஒரே வழி, வேறு எந்த வழியும் இதில் இல்லை. ஏன்னா ரெஜிஸ்டர் நம்பர் தான் இதில் முக்கியமான ரோலே. ஸோ அதனால் லிஸ்ட் 1, லிஸ்ட் 2, லிஸ்ட் 3 எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ரெகுலராக அப்டேட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணாதவங்க, செலக்ட் ஆகாதவங்க ஃபீல் பண்ண வேண்டாம். கண்டிப்பாக வந்து லிஸ்ட் 2, லிஸ்ட் 3 அந்த மாதிரி இதில் தான் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இதில் கிட்டத்தட்ட செலக்ட் ஆன எல்லாத்துக்குமே வந்து வாழ்த்துக்கள். எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த இதில் ஜாயின் பண்ணுங்கள் எல்லாத்துக்குமே. சரி, ஓகே. இந்த பிடிஎஃபோட லிங்க்கும் அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் டைரெக்டாக போய் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக கூகுள்லேயே போட்டு கூட எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சேனலில் வீடியோ பார்க்குறப்ப உங்களுக்கு டவுட் சந்தேகம் வருதுன்னா நீங்கள் தனியாக போய் டைப் பண்ணிவிட்டு அங்கேயும் போக தேவையில்லை, டேரெக்டாக கீழே லிங்க் இருக்கும், அதுலேயே நீங்கள் கிளிக் பண்ணி டேரெக்டாக போய்க்கலாம். ஸோ வீடியோ வந்து கடைசி வரை பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் சேனலை லைக்கும் பண்ணுங்கள் வீடியோ நல்லா இருந்தால். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.